தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்றைய செய்திகளை நாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஹாட் நியூஸ் என்னதுன்னா, இன்றைக்கி ஜனநாயகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுள்ளது. ப்ளஸ் அந்த படத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நடந்திருக்குது. ஸோ ரசிகர்கள் போல் நாங்களும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சாட்டர்டே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாட் நியூஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்களுடைய கட்சி மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா நீட்டை நீங்கள் சரியாக பண்ணும் என்று தான் அவர்களுடைய கோரிக்கை. அதனால் அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறார்கள். அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நிறைய போலீஸ் அடித்தடி நிறைய விஷயம் இப்போ டெய்லி பேசிஸில் பார்த்திங்கன்னா நடக்குது. அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், நீட்டை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேன்சலேஷன் எந்த ஒரு லீக் இல்லாமல் சரியாக அதை பார்த்திங்கன்னா நடத்த வேண்டும் என்று தான் அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் சில கட்சிகள் நீட்டையே அபாலிஷ் பண்ண வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக அவர்களும் ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ நீட் அபாலிஷ் பண்ணுமா இல்லை நீட்டை பார்த்திங்கன்னா ஒழுங்காக கரெக்டாக லீக் ஆகாமல் அதை நடத்துமா என்பது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். ஸோ மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே சீரீஸில் சூரியவன்சி அவர்கள் பார்த்திங்கன்னா அது மோஸ்ட் யங்கஸ்ட் பர்சன் டு ஹிட் ஏ ஆஃப் செஞ்சுரி ஃப்ரம் தி இந்தியன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 19 பால்ஸில் பார்த்திங்கன்னா 50 ரன்ஸ் இன்றைக்கி அவர் அடித்துள்ளார். சரிங்களா, அதில் பார்த்திங்கன்னா 4 6s அண்ட் ஃபியூ 4ஸும் அடங்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்னு சொல்லலாம். ஏன்னா இது போல் அவர் நிறைய 50s அண்ட் செஞ்சுரிஸ் ஃப்யூச்சரில் அடிப்பார்னு சொல்லி நம்ம எல்லோருக்கும் அவருடைய திறமையை பார்த்து தெரியுதுன்னு நல்லா தெரியுது அவருடைய ஆட்டத்தின் மூலியமாக. ஸோ நாலாவதாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ரெய்டு அடிக்கடி நடக்குது. ப்ளஸ் நிறைய பணம் பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணுறாங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக. ப்ளஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா கரப்ஷன் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு பேச்சு. அப்படி குறைஞ்சிருக்குதா இல்லையா என்ற கருத்துக்களை நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் உங்களுக்கும் தெரியும், மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப 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 பார்த்திங்கன்னா கீழே இறங்கிருச்சு. ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தூக்கு போட்டு செத்துறாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் அமௌண்ட்டை விட்ரா பண்ணிவிட்டு சேஃப்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபைனான்ஸ் எப்படி உங்களுக்கு தோணுதோ அதுபடி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகொள்கிறேன். தவறான ஒரு முடிவை எடுக்க வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.